ராமச்சந்திர பூபதியோ ஆமா தம்பியாகிய இளைய பெருமாளும் ஆமாம்மா ஐயா விஸ்வாமுத்திரர் கூட்டி கொண்டு வராரு. சரி ஐயா நாம இப்ப எங்க போறோம்? எங்கே செல்கிறோம்? நாம இப்ப எங்க போறோம்? அதாவது காடு மலை கிடந்து பெரிய பெரிய மலை தாண்டி காடு தாண்டி சரி திப்பனம்பட்டிக்கு வந்திருக்கோம். ரொம்ப முக்கியம், தெரியாதுல்ல. டோராவின் பயணங்கள். சரி சரி அத மாதிரி ராமர் திரு கல்யாணம் பார்க்க வந்திருக்கிறோம். சரி சரி கரெக்டா 1 மணிக்கு. ஆமா அத்தனை கதை இழுத்துக்கிட்டு போங்க. அது வரைக்கும் டோரா தான். ஆமா சரி தேடுவோம், ராமரை தேடுவோம். அப்போ ஐயா ஹரிராமச்சந்திர பூபதி அயோத்தியில இருந்து சரி அதாவது மிதிலைக்கு வரணும் கண்டிப்பாக. அப்படி வரும் பொழுது காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்ச்சிருக்கு. சரி பூக்காத மரமெல்லாம் பூத்து குலுங்குகிறது. சரி பாலாரும் தேனாரும் ஆமா அப்படியே சேர்ந்து அங்க ஓடுதான். கண்டிப்பா ஓடுதான். பாலாறு எப்படி வரும்? எப்படி வரும்? அதாவது காராங்கன்றெல்லாம் இருக்கு பத்தியில. ஆமா ஆமா அந்த காராம் பசு. சரி அப்படியே அங்க போய் தானா பால் சுரந்து அப்படி பால் ஆறா போகுதப்பா. ஆமா அப்படி பாலாரா ஓடும் பொழுது ஆமாம்மா சந்தன வாசனம். சரி ஜவ்வாது வாசனம். ஆமா எல்லா வாசனை திரவியங்களும் சரி அப்படியே 6 பெருக்கெடுத்து ஓடுது. ஆமா ஆமா யார் வாரா? யார் வாரா? ஐயா ஹரிராமச்சந்திர பூபதி வர்றாரு. ஆமா ஆமா அப்படி வரக்கூடிய நேரத்தில் ஆமாம்மா என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்கிறார்? அப்ப அங்கிருந்து பயணமாகி ஹரிராம பெருமாளோ வார போது ஒன்று கூடி கூடானே வாரே வாரே 3 பேர் ஒன்று கூடி இவர்களும் வார போது அம்மையான சீதாதேவி யானகி பெண்ணவளோ பூப்பந்தை தான் எடுத்து விளையாடுதி வாராளே சீதாதேவி அடித்த பந்து நீலமாலை எடுத்தடித்தாள் நீலமாலை எடுத்த பந்தை முத்துமாலை தான் எடுத்தாள் முத்துமாலை அடித்த பந்து இனியாளான் அடித்த முத்துமாலை அடித்த பந்து மோகினியாளான் சீதாதேவி பந்தடித்து விளையாடி வருகிறாள். சரி இந்த அம்மா பந்தடித்து விளையாடி வரும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் பந்தடிச்சு விளையாடுதா. பந்து மட்டும் வாங்கி தந்து பாருங்க, நானும் மகேஷ் கீழே இறங்கிடுவோம். ஆமா பந்துலாட விளையாடிக்கிட்டு இருக்கும் போதுதான் எப்பா அதோ அந்த தெரு போனீங்கன்னா சரி ஏடா அயோத்தியில இருந்து ஆமா முதலை மாநகருக்கு வர்றாங்க. கண்டிப்பா முதலை மாநகருக்கு வரும் பொழுது ஆமாம்மா ஏற்கனவே இங்க ஒரு சுயவரம் நடக்கு. கண்டிப்பா சுயவரம்னா என்ன? திருமணம். ஆமா பரவாயில்லையா, தெரிஞ்சு வச்சிருக்கிய? மாத்தி சொல்லியிருப்பேன். சரி இருக்கட்டுமே யாராவதுன்னு பார்த்தேன். சரி சரி அதாவது என்ன அப்படி திருமணம் யாருக்கு? எனக்கு சீதாளுக்கு. நல்லா இருக்கு. ஆமா அதாவது என்ன சீதாளுக்கு கல்யாணம்னா சும்மா இல்ல, சும்மா கிடையாது, சுயவரம். ஆமா அந்த அம்மா சீதா வளர கூட ஒரு வில்லானது வளர்ந்து கொண்டே வருகிறது. அப்போ இந்த வில்லை யார் வளைக்கிறாங்களோ சரி அவங்களுக்கு தான் இந்த பொண்ணு. கண்டிப்பா சும்மா எல்லாத்துக்கும் கிடைக்காது. அங்கேயும் சீதா வில்லுதான். ஆமா அங்கேயும் கார்த்திகா வில்லுதான். சரி ஆமா அதனால என் கூட யார் பாட்டுக்கு வராங்களோ அவர்களை தான் திமிரன் செய்வேன். சரி சரி இல்லனா இல்ல சரி ஆமா என் கூட வந்து படிக்கணும். அப்போ இந்த அம்மா சீதாதேவி வளர்ந்த உடனே வில்லானது வளர்ந்தது, தானாகவே வளர்ந்து கொண்டு சுயவரம்னு சொல்லி எல்லாருக்கும் அறிக்கை இடணும்.
எல்லாத்துக்கும் ஓலை அனுப்பி விட்டார். ஆமா. சரி, இப்ப எல்லாருக்கும் வீட்லயே எங்கேயும் போகணும், எல்லாம் சரி வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுறணும். முகத்தை கூட பார்க்க முடியாது, ஒரு வருஷம் ஆயிரம் பிள்ளை வேலைக்கு போயிருப்பான். சரி, இப்ப எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பாத்துரலாம். ஆமா, இப்ப இப்படி எல்லாம் வந்திருக்கு. என் ஃப்ரெண்டுக்கு போன வாரம் கல்யாணம். சரி, பத்திரிக்கை அனுப்புனவ. போனியா? கண்டிப்பா வந்துடணும்னு அவ. நான் என்ன பண்ணேன், நீ வில்லுப்பாட்டுக்கு வந்துட்ட. 1000 ரூபாய் தாளை இப்படி வச்சு போட்டோ எடுத்து அனுப்பி விட்டேன். 1000 ரூபாய் தாளா? அப்போ அது மொய் 2 500 ரூபாய் தாள், இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. 1000 ரூபாய் தாள் ரொம்ப தெளிவா புரியலோ? சரிதான். நான் 1000 ரூபாய் தாளை பார்க்கவே இல்லையே. அந்த காலத்துல சரி வீட்டுக்கு பத்திரிக்கை வைப்பாங்க, ஒரு வெத்தலை பாக்கு பத்திரிக்கையோட வருவாங்க. சரி, இப்போ வாட்ஸ்அப்ல நானும் வாட்ஸ்அப்ல எடுத்து அனுப்பிவிட்டேன். போதும் அவ்வளவுதான். அந்த மொய்யே அதிகம் தான், போதும் இருந்தாலும் போதும். ஜிபேல அனுப்புனா ரூபா பேரும் சொல்லி உனக்கு போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன். பத்திரிக்கை அப்படித்தானே வந்தது. ஆனாலும் சரி, இந்த அம்மாளுக்கு சீதாளுக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே எல்லா ஊருக்கும் அறிக்கை இடணும். கண்டிப்பாக. அந்த காலத்துல நீ சொன்ன மாதிரி ஓலையத்தான் எழுதி அனுப்புவாங்களாம். சரி, சரியா? ஆமா, லெட்டர்லாம் வந்தது. ஆமா, இப்ப லெட்டர்லாம் எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. லவ்வுக்கும் லெட்டர் தான். அப்படியா? ஆமா, எங்க அப்பா. சரி, எங்க அம்மாக்கு லெட்டரு, காதல் லெட்டரு. அது இன்னும் இருக்கு பத்திரமா. காதல் லெட்டர் கிடையாது, லவ் லெட்டர். ரெண்டு ஒண்ணுதான். என்னப்பா நீங்க, அவன் இல்தக்கா சையா போடக்கூடிய நேரத்தை பாரு. எங்க பாத்து வயசு 45 ஆகுது, இப்ப கேட்கான். 3 பிள்ளை இருக்கு. யாருக்கு? முருகேசனுக்கு. நாங்களா 2K கிட்ஸ். யார பார்த்து என்ன சொன்னீங்க? ஆமா, என்ன வேணாலும் சொல்லுங்க. அப்போ உங்க அந்த 4 பேரை என்ன பண்ணணும்? யாரா? 3 பிள்ளை, உங்க பொண்டாட்டி என்ன பண்ணணும்? அவங்க வீட்ல இருப்பாங்க. சரிதான். ஆமா, 2K கிட்ஸ். ஆமா 2K கிட்ஸ். நம்பிட்டாவ. ஆமா, எல்லாரும் உன்னை பார்த்த உடனே நம்பிட்டாவடா. அது வேற ஒண்ணு இல்ல, பித்த நேரம், வேற ஒண்ணு இல்ல. பித்த நேரம் காய்ச்சரசில் அடிச்சிருக்கா இவனை நினைச்சா. ஆமா, ஆனாலும் என்னம்மா, இந்த அம்மா சீதா பிள்ளைகளோடு விளையாடும் பொழுது சரி ராமர் ஒவ்வொரு திரா வரைச்சு வராங்க. வராரு. சுவாமி, என்ன ஐயா, என்ன மிதிலை மாநகரை எப்பத்தா வருமோ? அப்பா இன்னும் கொஞ்சம் தூரம் போனா வந்துருண்டா. ஆமாவா, போலாம். இப்படி இவர்கள் வரக்கூடிய நேரத்துல ஆமாம்மா சுயவரத்துல சரி இந்த வில்ல யார் வேணாலும், ஆமா, இந்த கூட்டத்துல எத்தனை பேர் இருப்பீங்களோ, சரி, யார் வளைக்கிறீங்களோ, ஆமா, அவர்களுக்கு பெண். அதாவது இன்னைக்கும் பாருங்க, என்ன எந்த ஊரா இருந்தாலும் சரி நிகழ்ச்சி வைப்பாங்க. தைப்பொங்கலுக்கு கண்டிப்பா நிகழ்ச்சி வைப்பாங்க. ஐயா காமராஜர் பிறந்த நாளைக்கு. ஆமா, அதாவது இளவட்டக்கல்லுன்னு ஒண்ணு. ஆமா இளவட்டக்கல்லு. அடுத்த மாசம் தான் இளவட்டக்கல்ல தூக்கணும். ஆமா, ஆனாலும் அதுக்கு முன்னே பிள்ளைகள் தூக்கி பார்ப்பாங்க. தூக்கி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நான் ஒரே போட்டியில தான் கலந்துப்பேன். எதுல? சாப்பாடு போட்டி. சரி, சாப்பிடுறியா? ஆமா, பிரியாணி, பட்டாணி கடலை, சரி, 2 கலரு, சரி, வாழைப்பழம், ஆமா, 2 எம்டி பண்ணு. நம்பிட்டோம். போதுமா? இத்தனை சாப்பிட்டா நீ இப்படிதான் இருக்க. அது நாங்க 2 நாளைக்கு முன்ன பட்னியா தான் கிடப்போம். சாப்பாடு போட்டியில ஜெயிச்சு குத்து விளக்கு வாங்கணும்ல, அதுக்கு குத்து விளக்கு. நீயே ஒரு குத்து விளக்கு, உனக்கு ஒரு குத்து விளக்கா? அம்மா பெற வச்சிருக்கேன். சரி சரி, முருகேசனா இது. ஆளாலும் ஆமா, அப்போ இந்த வில்ல ஒவ்வொரு ஊர்ல இருந்து அறிக்கை இட்டாங்க பாத்தீங்களா? ஆமா, அப்படி அறிக்கை இட்ட உடனே சரி அங்க எங்கெல்லாம் இருந்து வராங்க தெரியுமா? எங்க எல்லாமா இருந்து வருகிறார்? ஆரிய நாட்டு மன்னன் அசைக்க முடியவில்லை, நாட்டு மன்னர் வந்தா, நாட்டு மன்னர் வந்தா, தூக்க முடியவில்லை என்றார். நாட்டு மன்னர் வந்தா, அதாவது 56 தேசத்திற்கும் அறிக்கையிட்டார்கள். சரி, ஈழம், பாண்டியம், யாழ்ப்பாணம், சேரம், சோழம், மகதம், குந்தம், சரி அம்மா, சீனம், உச்சீரம், ஆரிய நாடு. ஆமா,
அதாவது ஆரியம் துளுவம் அவந்தி தேசம் அர்ப்பண தேசம் சரி வீரகுளம் மிதிலாபுரி வடமதுரை தென்மதுரை ஏ அம்மா கொங்கு வங்காளா அஸ்தினாபுரி சரி 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 இப்படி ஒவ்வொரு நாட்டில இருந்து அம்மா என்ன பார்த்தேன் இத்தனை நாடா அப்படின்ட்டு. ஆமா சரி அங்க இருந்து ஈழ நாட்டு மன்னன் வந்தான். திப்பனம்பட்டிக்கு கொடுக்கலையோ? துப்பனம்பட்டிக்கா? ஆமா கொடுத்தாச்சு. திப்பனம்பட்டி இல்ல, திப்பனம்பட்டி. கொடுத்தாங்க. அப்படித்தான் நம்ம சொல்லணும். அங்க கொடுக்க போய் தான் இங்க ராமர் வந்து உட்கார்ந்துருக்காரு. போர்டுல அப்படித்தான் போட்டிருக்கு. ஆனா பஸ்ல டிக்கெட் எடுத்தாங்க அக்கா. என்ன எப்படி எடுத்திய? துப்பனம்பட்டி அப்படிதானே சொன்னீங்க? துப்பனம்பட்டி வந்து புள்ள தெரியாதவளுக்கு பஸ்ல நாங்க டிக்கெட் எடுப்போம். அது வந்து அந்த காலத்துல வேன் அடிச்சது. சரி இப்ப வேன் இல்ல, கிடையாது. வேன்ல டிக்கெட் கொடுக்க அண்ணாச்சி எப்படி சொல்வார்? துப்பனம்பட்டியா? கீழப்பார் கீழப்பார் பாரு. ஆமா அன்னைக்கு ஒரு பாட்டி கீழே பாக்காங்க. சரி அங்க பார்த்தா ஒண்ணு இல்ல கீழப்பாவூர். ஆமா அதத்தான் கீழப்பாருன்னு. அன்னைக்கு சத்திரம் பக்கத்துல மேலப்பாவூர் போனோம். சரி மேல பாருங்க பாட்டி. ஆமா மேல பாருமா. அந்த அண்ணன் வார்த்தை உழுங்கிட்டாங்க. அதுக்கு ஏன்னா அவருக்கு சொல்லி பழக்கமா போச்சா? அதேதான். அதனால 2 இடத்த ஷார்ட்டா சுருக்கா சொல்லணும்ட்டு. ஆனா சத்திரம் மட்டும் கரெக்டா சொல்லுவாங்க. ஆமா ஆனா கீழப்பாரு மேலப்பாரு. சத்திரம் எப்படி சொல்லுவாங்க? சத்திரமாங்க. அத மாதிரி ஆமா வாயில வார வார்த்தை கா வார்த்தை. வெளியில சொல்றது கா வார்த்தை தான். பாட்டி வேணி எப்போ வருனாங்க நான் நிக்கிறேன். ஆமா அவன் கீழே பாருங்க. சரி பாட்டி கீழே இப்படி பாக்கு. வேனுக்கு கீழே பாக்காவ. எங்கடா வேனுக்கு கீழே என்னத்தையே பாரு நானே உன்னையும் காணுமான்னு. தாய் வேணு எப்போ வரும்? வேனு வந்துருச்சு அண்ணா போயிட்டு. ஆமா கீழே பாருன்னா நான் பார்த்தேன் தாய் அங்க ஒண்ணு இல்லங்க. அவன் கீழே போறதுக்கு தான் கீழே பாருன்னு சொன்னா செய்ய முடியும். அண்ணாச்சி வார்த்தை அப்படி. ஆமா கீழப்பாவூர். ஆமா சொல்ல மாட்டாங்க கீழப்பார். சரி அதை போல ஆமாம்மா. ஆனாலும் இவ என்ன செய்யறா தெரியுமா? என்னம்மா செய்கிறார்கள்? இல்ல வந்து ஈழ நாட்டு மன்னன் வந்தா இழுத்து பார்த்தான். சரி முடியுமா? முடியல. இந்த மலையை தூக்குங்க பாப்போம். தூக்கி வைங்க. தூக்குதேன் அண்ணா பாரு. ஆமா அவன் செந்தில். ஆமா தூக்கி வைங்க வேணா தூக்கிட்டு பாருங்க. தூக்கி எல்லாரும் இருக்கீங்களா? வாங்க. தூக்கி வச்சா நம்மையா அவன்ட கொடுக்கும். என்ன அதாவது நீங்க எல்லாரும் சேர்ந்து தூக்கி வைங்க, நான் ஒத்தையில தூக்குதேன் அவ்வளவுதான். ஆனா நீ வள்ளுசா வெளிஞ்சு போன. ஆமா தூக்கத்தானே சொல்லுவேன். ஆமா அதே போல பாண்டிய நாட்டு மன்னன் வந்தான். சரி பாண்டிய நாட்டு மன்னன் வந்தான். ஆமா பார்த்த உடனே பயந்துட்டான். ஏ அப்பா இவ்வளவு பெரிய வில்லா. தொழுக நாட்டு மன்னன் வந்தா வில்ல தூக்க முடியவில்லை என்றான். இங்க இருக்கு அவரு. ஏ அப்பா இவ்வளவு பெரிய வில்லா என்னைய சொல்லுதான். உனக்கு அங்குடிதான் இருக்கு, அதனால அப்படி சொன்னீங்க. அதானே மட்டையை கொண்டு எரிஞ்சிட்டு தெரியாம போட்டுட்டு ஆரிய நாட்டு மன்னன் வந்தான். சரி எல்லாம் அசைச்சு பாக்காரு. இந்த மணி கூட அசையல. அப்படியா? ஆமா அது பாப்பா அடிச்சா அசையும். சரி இப்படி அசையும் போது ஆமாம்மா தனுசு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சரி அப்ப எல்லா நாட்டுக்கும் பத்திரிக்கை வைக்காங்க. கண்டிப்பா. அப்படி பத்திரிக்கை வைக்கும் போது சரி ஓலை எழுதி அனுப்பும் போது ஆமாம்மா அம்மா சீதா தேவியானவள் சரி அடிக்கிறா பாத்தியலா பந்து. ஆமா பந்தடிக்கிற போது உறங்குது. சரி அங்க இருந்து ஆமா அதாவது என்ன அதோ இருக்கு தெரியுதா? என்னது? இதுதான் ஐயா முதலை மாநகரம். சரி இதுதான் ஜனகருடைய அரண்மனை. அப்படியா? அடே அப்பா எவ்வளவு பெரிய அரண்மனை. அழகா இருக்குதுல்ல? ஆமா என்ன அழகா பூ தொங்க விட்டுருக்காங்க. பேசிக்கொண்டு வரும் பொழுது சீரியல் செட்டு தொங்க விட்டுருக்காங்க. ஆமா அது உண்மைதான். அரண்மனையில எடுத்த உடனே வாரது யாரு? ராமன். ஆமா தம்பி லட்சுமணன். சரி அடுத்து 3வது வராரு தாத்தா வராரு விஸ்வாமுத்திரர். 3 பேர் வரும் பொழுது சீதா தேவி அடித்த பந்தானது ஸ்ரீராமருடைய புசத்திலே விழுந்தது. எங்க இருக்கு? உடம்புல தான் இருக்கு. ஆமா எங்க இருக்குன்னு கேட்டேன். இதுல இருக்கு. சரி அவரது தோள்பட்டையில் விழுந்தது. இப்பொழுது தோள்பட்டை இவருக்கு கூட தெரியுது, உனக்கு தெரியல. முன்ன பந்து அடிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். அதான் ஆமா இந்த பொசத்துல வந்து விழுந்தது. சரி அம்மா அப்பந்தான் பார்த்தார். சரி அம்மா சீதா கீழ் நோக்கி பார்க்க ராமன் மேல் நோக்கி பார்த்தார். ஐயோ ஒரே காதல்.
கண்படு கண்ணும் கண்ணும் கொள்ளை போனது, இரு மனமும் கலந்தது. அப்படி அப்படி. அப்ப ராமர் செய்த கல்யாணம் காதல் திருமணம். ஆமா ஆமா, காதல் கல்யாணம் தான். அப்படியா? ஆமா ஆமா, அப்படிதான் சொன்னாங்க எல்லாரும். ஆமா, காதல் கல்யாணம். ஆனா நிச்சயிக்கப்பட்டதான் கல்யாணம் முடிச்சது. சரி. கண்ணும் கண்ணும் கலந்தது, கண்ணும் கண்ணும் கொள்ளை போனது, காதல் மோகம் வந்தது. சபாஷ். அண்ணலும் நோக்கினாள், அண்ணியும் நோக்கினாள், அவரும் நோக்கினாள். சரி. அண்ணலும் அண்ணலும் அவளும். சரியம்மா. 2 பேர்களும் நோக்கினாங்க. ஆமா. ஏன்னா சிலவங்க பேச பாருங்க கஞ்சாடைக்குள்ளே பேசிடுவான். நாங்களாம் அப்படித்தான் கூட்டத்துல இருப்போம், ஆனா நம்மள பார்த்த மாதிரி இருக்கும். சரி. அங்க 2 பேரும் சேர்ந்து பேசுவாங்க. அதான் கண்ணால பேச ரகசியம்னு ஒரு பாட்டு இருக்கு. நீ புறாவுக்கே பெல் அடிச்சது எங்களுக்கு தெரியும். தெரியாது தெரியாது, புறாவுக்கு மட்டும் தான் தெரியும். தெரியாத மாதிரி நடிப்பேன். ஆமா ஆமா, எல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். கண்ணு இருக்குல்ல, அதை அப்ப பாக்கணும்ல. அதை போல ஏன் உங்களுக்கு மார்க்கண்ணா? மாலக்கண்ணு மாறு கண்ணான்னு கேட்டேன். மாலக்கண்ணு மாலக்கண்ணு மாறுகண்ணா இருந்தா நல்ல பணக்காரியா இருக்கலாம் தாய். சரி. 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரியாது. ஆமா. அப்ப 6 மணிக்கு பிறகு லைட் போடாத விட்டு கூட்டு போனோம். வீட்டுக்கு நான் தன்னால நடந்து போயிருவேன். கொண்டு வீட்டு. ஆமா, அதான் அந்த வீட்டுல லைட் அணைச்சிட்டாங்களே. சரி. ஆனாலும் அப்படி இருக்கும் போது ஆமோ ஆமாம்மா, சீதாளுக்கு என்ன மனதிலே ஞாபகம் வந்தது. ஆமா. என்ன என்னவென்று அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. வந்துருல்ல? கண்டிப்பா. அப்ப சீதாளுக்கு ஸ்ரீராமன் மேல் போகம். சரி. ஆசை வந்தது. காதல் யாருக்கு எல்லாத்துக்கும் உண்டு. கண்டிப்பா. ஒரு வயசுல. ஆமா. அதனால எல்லாரையும் ஒண்ணு போல சொல்லக்கூடாது. சரியா? ஆமா. அதெல்லாம் கடந்து வந்திருப்பாங்க. கண்டிப்பா. ஆனா அந்த காலத்திலே உண்டு, இப்பவும் உண்டு. உண்டு உண்டு, எல்லாமே உண்டு. சீதா தேவியானவள். ஆமோ ஆமாம்மா. அப்போ இந்த அம்மா இவளுக்கு நினைப்பெல்லாம் இருக்கு. சரி. அப்ப சீதாதேவி அடித்த பந்தை எடுத்து எரிதார் பத்தியா? சரி. 2 பேரும் பந்தடிச்சு விளையாடியாச்சு. அப்படியே அங்க இருந்து ஆசனம் போட்டிருக்கு. கண்டிப்பா. ஆசனத்துல எல்லா மக்களும் இருக்காங்க. சபாஷ். எங்க இருக்காங்க? ஆசனத்துல. மிதிலாபுரி பட்டணத்துல. சரியம்மா. ஜனகருடைய அரண்மனையில. சரி. இந்த வில்லை வளைக்க யாராவது இருக்கீங்களா? நான் இருக்கிறேன். சரி, போய் தூக்கு பாப்போம். தூக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா தூக்குறாங்க. ஆமா. ஒரு தாத்தாவுக்கு 2 பக்கம் மீசை, கிடா மீசை. அவருக்கு ஆசை சீதா மேல. வெள்ளையும் சொல்லையுமா அவ்வளவு ஒரு அழகா வந்தாரு. சரி. வில்லுக்கு ஒரு கும்பிடு. நல்லா இருக்கு. சரி. சீதாளுக்கு கல்யாணம் முடியட்டும். ஆமா. வயிறார அந்த சாப்பாடு நமக்கு தருவாங்க தானே. சரி. வட பாயத்தோட சாப்பாடு தருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆமா. கல்யாணத்தை ஜனக மகாராஜன் மகளாகிய சீதாளுக்கு ஸ்ரீராமனுக்கு நம்ம புள்ள சின்ன பிள்ளையா போனானே. ஆமா. இன்னைக்கு கல்யாணத்துல பெரிய பிள்ளையா ஆயாச்சுன்னு சொல்லி. சரி. அப்பந்தான் விஸ்வாமித்திரர் சொல்றாரு. என்னண்டு? அப்பா ராமா, ராமா, அன்னைக்கு அங்கே உன் கால் வண்ணம் நான் கண்டேன். ஆமா ராமா. இன்னைக்கு இங்கே உன் கைவண்ணம் கண்டேன். சபாஷ். கால் வண்ணம்னா என்ன, கைவண்ணம்னா என்ன? என்னம்மா? அதாவது என்ன, அந்த சபையில போய் ஒவ்வொருத்தரா வில்ல தூக்குறாங்க, யாராலையும் முடியல. அப்ப ராமன் வலது துடையில இருக்காரு. சரி. ஏன்னா விஸ்வாமித்திரர் தாடிக்குள்ள மறைச்சு வச்சிருக்காரு. கண்டிப்பா. இளைய புள்ள நான் போறேங்க. வேண்டாம் அப்பா, என்ன நீ போனா நீ தான் தாலி கட்டணும். சரி. அண்ணன் இருக்கும் போது தம்பி கல்யாணம் முடிப்பது தர்மம் இல்லை. சரி அப்படின்னு சொல்லி போனாரு. ஆமா. ஒரு பெண்ணோடு வளர்ந்த வில்லு. கண்டிப்பா. இந்த வில்ல போய் நம்ம கைட்ட தூக்கவா? சரி. சபையோர்களுக்கு ஒரு வணக்கம். வணக்கம். அப்படியே மேடையில போய் வில்ல தொட்டு கும்பிட்டாரு. வலது கால் பெருவிரலால். சரி. அப்படியே அந்த முடியல விதிச்சாரு. ஆமா. வில் கைக்கு வந்தது. சரி. எல்லாரும் கூட்டத்துல இருக்காங்க. 2 துண்டா முறிச்சிட்டாரு. கண்டிப்பா. சபாஷ். கூட்டத்துல எல்லாரும் என்ன சொல்றாங்க? என்ன சொல்கிறார்கள்? இந்த தாடிகாரம் போட்ட ஓடி சமையன் வில்லை வளைந்தோடா, ஈசகாரம் போட்டு ஓடி, ஈசகாரம் போட்டு ஓடி, இந்த விமலன் வில்லை வளைத்து விடா, ஈசகாரம் போட்டு போடி, ஈசகாரம் போட்டு போடி, இந்த விமலன் வில்லை வளைத்து விட்டா,
பொடி போட்டானா, சொக்கு பொடி வச்சானா, மாயமா மந்திரமா தெரியவில்லையே. இத்தனை கூட்டத்துல இத்தனை பேர் வில்லு வளைச்ச யாராலையும் முடியல. ஏன் வந்தான் தூக்குனா ரெண்டா ஒடிச்சுட்டான் நம்பல. சரி எல்லாரும் எந்திரிங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி அம்மா மறுபடியும் ஆமா, அதாவது இதுலலாம் எங்களுக்கு சம்மதம் கிடையாது. சரி இந்த வில்ல ஒடிச்சுட்டா நாங்க விளக்க சொன்னோம், கண்டிப்பா தப்பு. சரி அதனால ஆமா அந்த பொண்ணு கையில ஒரு மாலையை கொடுங்க. சரி அந்த மாலை யார் கழுத்துல விழுதோ, அந்த மாலையானது யாரோட கழுத்தில் போய் விழுகிறதோ அப்பந்தான் அந்த பிள்ளைக்கு கல்யாணம். சரி சரியா? கண்டிப்பா அப்படின்னு எல்லோரும் சொல்லும் போது ஆமோ ஆமம்மா சீதா தேவியானவள் சரி கையில ஆமா மலர் மாலை மாணிக்க மாலையாக கொடுத்தாங்க. சபாஷ். பூ மாலையை பொன் மாலையாக கொடுத்தார்கள். ஆமோ ஆமம்மா. அப்பா பக்கத்துல இருக்காரு. சரி அப்ப எல்லா மக்களும் உடைசூழ வந்திருக்காங்க. கண்டிப்பா இதே மாதிரி வந்திருக்கும் போது ஆமா அந்த சீதாதேவி எறிந்த மாலை ஸ்ரீராமன் கழுத்தில் விழ அன்னை அவள் எறிந்த மாலை, அன்னை அவள் எறிந்த மாலை ஹரிராமன் கழுத்தில் விழ அன்னை அவள் எறிந்த மாலை, அன்னை அவள் எறிந்த மாலை அந்த ஹரிராமன் கழுத்தில் விழ. சீதாதேவி தலையை சுத்தி எரிதாங்க. சரி சீதாதேவி மனசுல ஆமா ஸ்ரீராமன் கழுத்திலே விழணும் என்று சொல்ல சபாஷ். அன்னை அவள் எரிந்த மாலை ஆமோ ஆமா ராமன் கழுத்திலே விழுந்தது. ஆமா ஜனக மகாராஜருக்கு மகளாக பிறந்து சரி ஜானகி அம்மாள் ஆமா அப்படியே ராமருடைய கழுத்திலே விழுந்தது. சபாஷ். கூட்டத்துல எல்லாரும் என்ன நினைக்காங்க, என்ன நினைக்கிறார்கள்? பரவாயில்லையே சின்ன பையனா இருந்தா, ஆமா ஆனா எல்லாருக்கும் சரி டிமிக்கி கொடுத்துட்டான். கண்டிப்பா ஏன்னா எல்லாரும் வாய தாத்தாலாம் அப்படி ஆணு நிக்காரு. சரி ஒரு அண்ணாச்சி பெரிய ஆளு, ஆமா தலைய பார்த்தேன்னா அப்படி கொக்கு மாதிரி நிக்கி. சபாஷ். கொக்கு மாதிரி நிக்கி நம்ம கழுத்துல விழுந்துராதான்னு. ஆமா சரி இருக்கட்டும், சீக்கிரம் நேரம் ஆகுது, கல்யாணம் முடியட்டுமே. கண்டிப்பா வயிறார சாப்பாடு பப்பட பாயாசம் எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு, அது கிடைச்சா போதும். சரி அப்படின்னு சில கூட்டம் கண்டிப்பா அதாவது எல்லாரும் இருப்பாங்க. ஆமா அப்ப அயோத்தியில ஓலையை கண்ட உடனே எல்லா மக்களும் வந்திருக்காங்க. ஆமா ஆமா. அடுத்து பரதாழ்வார் சத்துருக்கன் சரி எல்லா மக்களும் யானை படையிலையும் குதிரை படையிலையும் ஆமா 56 தேசத்து அரசர்களும் இருக்கார்கள். அப்போ மாப்பிள்ளையும் ஆமா மாப்பிள்ளைக்கு சீக்கிரம் அலங்காரம் பண்ணிடலாம், சீக்கிரம் அலங்காரம் பண்ணிடலாம். ஆமா ஏன்னா ஒரு வேட்டி துண்டு எடுத்து விட்டு ஓடி வந்துருவாரு. ராமர் அலங்காரம் செய்து மேடைக்கு வந்தாச்சு. பட்டு வேஷ்டி சரி, பட்டு சட்டை வேற, ஆமா பட்டு துண்டு சரி, நேரியல் கையில, கழுத்துல தலையில என்ன கட்டுவாங்க, நேரியல் அதான். ஆமா. அடுத்து கைக்கு கணையாளி மோதிரம், சரி மோதிரம், கழுத்துக்குள்ள செயின் மைனர் சங்கிலி, மைனர் சங்கிலி. மாப்பிளைய பார்த்தா சும்மா இருக்கணும், இப்படி இருக்கணையா, அப்படி ஒரு நிறத்தழகம் பவள வாயழக, ஆமா ஆமா, நீல நிற மேனி, நெற்றியில் 3 நாமத்தோடு இருக்கிறார். ஆமா ஆமாம்மா. சரி பொண்ணு அலங்காரம் செய்யணுமே. ஆமா ஆம்பளை சட்டை போட்டு வேட்டியை கட்டிட்டு வந்துடலாம். ஆமா இந்த பொம்பளை இருக்க என் அம்மா சீதாளுக்கு எப்படி அலங்காரம் பண்ணுறார்கள், எப்படி அம்மா பண்ணி பாடகாகன் தண்டை கோடு சாயிடு உண்டமா புரிசைடு உண்டமா புதுசா இந்த ஊருக்கு நம்ம புரிசே, இந்த ஊருக்கு நம்ம புரிசே ரமாத்த ஒட்டி ஆனமா ஒட்டி ஆனமா அவளை பார்க்க ஒரு 1000 கண்டு வேணுமா பத்திரமாத்து தங்க ஒட்டி ஆனமா ஒட்டி ஆனமா அவளை பார்க்க ஒரு 1000 கண்டு வேணுமா. ஒரு சிவப்பு கல்லா முக்கோட்டோரு மேசரி அம்மா மேசரி அழகிய வேளாக ஒரு வீசரி முக்கிலோரு முக்காட்டரு மேசரி மேசரி
கலர் வரைக்கும் தாமர கலர் பதக்கம் தாமரை கலர் வரைக்கும் அவளுக்கு தாமர கலர் பதக்கம் தாள மாலை ஒன்றை சூட்டினா சூட்டினா முன்னோம் பின்னோம் பல்லு வரிசை காட்டினால் காட்டினால் நான் முத்தனை ஒன்றை சூட்டினாள் சூட்டட்டும் அவ முன்னோ பின்னோ பல்லு வரிசைய பார்த்தவர் மனம் பரவசப்பட கேட்பவர் மனம் நின்று கொள்ளுங்க கேட்பவர் மன நின்று கொள்ளுங்க கேட்பவர் மனம் நின்று கொள்ளுங்க கேட்பவர் மன நின்று கொள்ளுங்க ஆசினையோ அம்மா சொல்லு ஆசினையோர் புகழும் பட்டு சேலையா பட்டு பட்டு சேலையா கரையில சரிக வேலையா வேலையா கரையில தங்க சருக வேலையா அம்மா சீதாளுக்கு உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் சரி. ஆடை அலங்காரம் செய்ய 60 தோழி பெண்கள். ஆமா அடுத்து என்ன அதாவது ஒட்டியானத்துல இருந்து சரி அதாவது தாலியும் பீலியும் தவிர சரி அம்மா அந்த ரெண்டு வந்து ஆமா என் பெருமாள் ராமர் கொண்டு வருவார். அவர் கொண்டு வந்து உட்கார்ந்திருக்கிறார். வேற எல்லாம் அம்மா விட்டு நகை. சரி அடுத்து மாப்பிள்ளைக்கு தோழன் வேணும், கண்டிப்பா முறை மைதினி வேணும். சரி மாப்பிள்ளைக்கு தோழன் யாரு? யாரு யாரு கைலாசத்திலே ஆண்டவனாகிய சாட்சாதி கடவுள் சிவபெருமான். சபாஷ் அவர்தான் என் பெருமாளுக்கு தோழன் மச்சான். சரி ஆமா. அடுத்து மைனி வேணும் சீதாளுக்கு. கண்டிப்பா. மைனி மைனி சீதாதேவி என் அம்மா பார்வதி தான் முறமையினி. முறமைனி தாலி கட்ட எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களா? ரெடி ஆயிடுச்சு. அப்போ மாங்கல்யம் தந்து நாரே என்று சொல்லி ஆமா போய் அரகர என்று சொல்லி அணிவித்தாரே மாங்கல்யோ. அரகர என்று சொல்லி அழிந்தாரே மாங்கல்யா. சிவ சிவா என்று சொல்லி கட்டினாரே மாங்கல்யோ. சிவ சிவா என்று சொல்லி கட்டினாரே மாங்கல்யா. மாங்கல்யம் இல்லோட முரசோட அழகுடனே மணமுடித்தார்களே.
பாடியாச்சு இனி 4 வாழ்த்து பாடணும். கண்டிப்பா. அப்ப எப்படி வாழ்த்து பாடணும்? எப்படி பாட போறீங்க? அதாவது அயோத்தியில் இருந்து வரக்கூடிய ஸ்ரீராமன் சரி பிதர்களுடைய மகனாகிய ஸ்ரீராமனுக்கும் சீதாளுக்கும் ஆமா அப்படி என்று சொல்லி ஆமாம்மா. அப்ப எப்படியா வாழ்த்தினார்கள் தெரியுமா? எப்படியம்மா? சீதாளுக்கும் ஸ்ரீராமனுக்கும் அழகு